மட்டன் அன்னைக்கு ஒரு ஓஆர்ல ஒரு சம்ம கடைசியா அந்த கேம் தியரியல் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தி கேம்னு ஒரு சம் இருந்தது தெரியுமா? அது கூட உங்களுக்கு வருது ஆக்சுவலா. ஸோ அந்த சம் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தரேன். சொல்லி தந்துட்டு காரலேஷன் ரெக்ரெஷன் மூவ் பண்ணிக்கலாம் நம்ப. ஓகே. ஆ இப்ப வந்து இந்த சம் உங்களுக்கு இப்படிதான் குடுப்பாங்க மாட்டன். ம் அ கேம்ன்னு குடுத்துட்டு பிளேயர் ஏ, ஏ1, ஏ2, பி1, பி2, பிளேயர் பி அப்படி குடுக்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஈஸியா தான் இருக்கு. ஸ்டெப் 1 என்னன்னா, இதுல நீங்க வந்து ஆம், ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கணும். ஓகே. இங்க வந்து அ 6 -3 -3 7 அப்படின்னு இருக்குல்ல. அத வந்து ஏ, பி, சி, டி அப்படின்னு டிஃபைன் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைனிங் ஆஃப் அந்த வேரியபிள்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு மார்ட்டின்? ஆ, ஒரு ஒரு லைன் மாரி வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்களா? காமிக்கிறேன். இந்த மாரி வரும் மார்ட்டின். மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல ஒரு நிமிஷம். அதாவது ஏ 6 வந்து ஏன்னு வச்சுப்பாங்க. ஓகே. அப்புறம் வந்து பிய வந்து -3ன்னு எடுத்துக்கணும். ஈஸி தான் மார்ட்டின். டஃப்லாம் கிடையாது. சிய வந்து -3, அப்புறம் டிய வந்து 7. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. அப்புறம் இங்க ஒரு ஃபார்முலா அப்ளை பண்றாங்க. என்ன ஃபார்முலா அப்டின்னா, ஆ இதையும் மல்டிப்ளை பண்றாங்க மார்ட்டின். மேட்ரிக்ஸ்ல பண்ணுவோம் ஞாபகம். டிட்டர்மினன்ட்ஸ்னு ஒரு சாப்டர்ல பண்ணுவோமே. ஆ இதையும் மல்டிப்ளை பண்றாங்க. சோ அந்த ஃபார்முலா எப்படி போடுதுன்னு சொல்றேன் பாருங்க மார்ட்டின். இட் இஸ் லைக் திஸ். ஏடி மைனஸ் பிசி டிவைடட் பை ஏயும் டியும் ஆட் பண்ண மாட்டேன். ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர்ன்றது மாதிரி ஏயும் டியும் டினாமினேட்ல ஆட் பண்ணணும். இவங்க பியும் சியும் அப்படியே மைனஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இது வந்து 2 மார்க்ஸ்ல வருது மாட்டேன் உங்களுக்கு. ஃபார்முலா. ஆமா. நீங்க நோட்ல எழுதிக்கோங்க. வீட்டுக்கு போயிட்டு எழுதிக்கினாலும் ஓகே. இல்ல இப்ப நோட் வச்சா கூட ஓகே தான். ஏடி மைனஸ் பிசி டிவைடட் பை ஏ பிளஸ் டி. ஆப்போசிட் இது. இந்த இதை வந்து மைனஸ் பண்றாங்க. ஓகேவா? இப்ப நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. சோ தெரியுதா மாட்டேன்னு ஸ்கிரீன் நான் கொஞ்சம் பெருசு பண்ணவா? இது ஓகே இல்லையா? ஓகே. கோல்டா உங்களுக்கு? ஓகே ஃபைன் ஃபைன். இப்ப வந்து டிஃபைனிங் வேரியபிள்ஸ் இங்க a இஸ் ஈக்குவல் டு 6. அப்புறம் b இஸ் ஈக்குவல் டு -3. c இஸ் ஈக்குவல் டு -3. சம்டைம்ஸ் நாலுமே பாசிட்டிவா இருக்கும் மார்ட்டின். ஓகே. சம்டைம்ஸ் நாலுமே நெகட்டிவா கூட இருக்கும். இதுல வந்து 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ் இருக்கு இல்லையா? சம்டைம்ஸ் நாலுமே நெகட்டிவா இருக்கிற சம்ஸ்லாம் பார்க்குறேன் நானு. சோ அப்போ இருக்கும்போது இந்த சைன் மட்டும் கொஞ்சம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். இந்த சம்ல தப்பு பண்றதா இருந்ததுன்னா, எனக்கு தெரிஞ்சு ஆ சைன்ல தான் கொஞ்சம் நம்மளுக்கு டவுட் வரும். ஓகேவா? மத்தபடி உங்களுக்கு ஈஸியா நீங்க பண்ணிடுவீங்க. ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3 வந்து அப்ளையிங் த ஃபார்முலா. அப்ளையிங் த ஃபார்முலானா என்ன? AD மைனஸ் BC கிராஸா பண்ணிட்டு டிவைடட் பை A பிளஸ் D மைனஸ் B மைனஸ் C. ஓகேவா? இப்ப A இன்டு D பண்ணீங்கன்னா 6 இன்டு 7. ஓகே. இது ஒண்ணு வச்சுக்கோங்க. மைனஸ் B இன்டு C -3 இன்டு -3 பிளஸ் 9. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3 இன்டு 3 9. ஓகே. சோ இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா 42 மைனஸ் 9 அப்படி வந்துரும். ஓகேவா? டிவைடட் பை
A plus D. ஸோ 6 ஸோ 6 உங்களுக்கு இது வரும்போதே 7 இல்லையா? 6 பிளஸ் 7 டி மைனஸ் பி. அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் 3னா பிளஸ் 3 கரெக்டா? ஓகே. அப்புறம் மைனஸ் சினா மைனஸ் இது மைனஸ் 3 பிளஸ் 3. புரிஞ்சுதா மாட்டேன் உங்களுக்கு இது? இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கு. நம்மளுக்கு சியும் மைனஸ். ஆமா பிளஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ 6 பிளஸ் 7 13 13 பிளஸ் 3 16 16 பிளஸ் 3 19. அவ்வளவுதான். இப்ப 42 மைனஸ் 9 பண்ணீங்க அப்படின்னா 33. இவங்கள வந்து டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 19. ஸோ 33 டிவைடட் பை 19 இஸ் ஈக்குவல் டு 1.738684 தான் 1.74 வச்சுக்கலாம் நீங்க ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? மார்ட்டின் இது வந்து வேல்யூ ஆஃப் தி கேம் எனி ஸ்டாட்ஸ் பேப்பர்ல கேம் தியரியில நீங்க எதிர்பார்க்கலாம். சைன் மட்டும் ஆனா நீங்க ஜாகிரதையா போடணும். ஓகேவா? அது மட்டும் காப்பி பண்ணிக்கிறீங்களா? பண்ணுங்க. நிதானமா பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெப்பா போட்டுக்கோங்க மார்ட்டின். ஃபர்ஸ்ட் டிஃபைனிங் த வேரியபிள்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்ல இது பண்ற மாதிரி வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணிக்கணும். டிட்டர்மினன்ட்ஸ்னு ஒரு சாப்டர் படிச்சிருப்பீங்க மார்ட்டின். பிகாம்ல ஆனா ரொம்ப நாள் ஆயிருக்கும். அதுல வந்து இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுவாங்க. இது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்னு சொல்றாங்க. அப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்றது. அப்புறம் யூ அரைவிங் அட் தி ஆன்சர். இட்ஸ் a 2 மார்க் ப்ராப்ளம். இதுல எப்படி கேக்குறாங்கன்னா, தியரி கேட்டாங்கன்னா எப்படி கேக்குறாங்கன்னா, கேம் தியரியோட யூசேஜ் அப்புறம் வந்து அந்த நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம்ல. கேம் தியரியோடது. அது அப்புறம் இந்த வேல்யூ ஆஃப் தி கேம் அந்த அந்த மாரி வருது. ஒன் ஆஃப் த ஏ, பி, சி, டி குடுத்து இது ஒண்ணு கேக்குறாங்க. இல்ல அப்டின்னா 2 மார்க்ஸ்ல வருது. ஃபார்முலா கான்ஸ்டன்ட். வேல்யூ ஆஃப் தி கேம்னா இதுதான். ஆமா, 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 ஆமா. இதுதான் கேக்குறாங்க. நான் செக்கும் பண்ணிட்டேன். இங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் மார்ட்டின். ஓகே. நான் அப்படியே என்னோட யூடியூப் சேனல்ல இன்னையோட வீடியோ போடுறேன். உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. குட். சூப்பர். ஆ. ம். இல்ல, இல்ல. மைனஸ் ஆஃப் -3 இப்படி எழுதணும் மாட்டேன். இங்க பாருங்க. 6 பிளஸ் 7 மைனஸ் ஆஃப் -3 மைனஸ் ஆஃப் -3. அப்போ என்ன ஆகும்னா இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிடும். நான் டைரக்ட்டா போட்டிருக்கேன் மாட்டேன். உங்களுக்கு வேணா இப்படி வேணா இத வேணா போடுறேன். ஆ. இப்ப நீங்க மைண்ட்லயே முடிச்சிட்டீங்கன்னா +3 போட்டுருங்க. இல்ல வொர்க்கிங் பண்ணி பண்ணணும்னா அப்படி போட்டுக்கோங்க. நான் இதையும் அப்டேட் பண்றேங்க. முடிஞ்சிடுச்சுன்னா சொல்லுங்க. அடுத்த சம் முடிஞ்சிடுச்சு. ஓகே. இப்ப கார்லேஷன், ரெக்ரெஷன். கார்லேஷன் வந்து ரெக்ரெஷன் இல்லாம உங்களுக்கு ஸ்டாட்ஸ் பேப்பர் ரெடி பண்ண மாட்டாங்க. மேஜர் 16 மார்க்ஸ் வந்து ஒரு 16 மார்க்ஸ் வந்து கார்லேஷன், இன்னொரு 16 மார்க்ஸ் ரெக்ரெஷன். இல்ல 8, 8 மார்க்ஸ் அந்த மாரி வருது. ஓகேவா? பார்ட் ஏ, பார்ட் பின்னு வருது. வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். கார்லேஷன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கார்லேஷன்ற வேர்ட் கேட்ட உடனே வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட் மார்ட்டின்? என்ன தோன்றது? வேரியேஷன். சூப்பர். கார்லேஷன் என்னன்னா?
டிஃபரன்சியேஷன். ஓகே, சூப்பர். வேற ஏதாவது தோன்றதா? ஓகே. கார்லேஷன்னா என்ன அர்த்தம்னா, 2 விஷயத்த கம்பேர் பண்ணி, ஓகே, அதோட ரிலேஷன்ஷிப்ப டிட்டர்மைன் பண்ணி, அதன் மூலமா ட்ரெண்ட் பார்க்கறது தான் கார்லேஷன்றது. இது வந்து தியரி கொஸ்டினும் வருது. அதனால நான் தியரியும் கவர் பண்ணிட்டு தான் சம் போறேன். ஓகே. கார்லேஷன்றது மெஷர்ஸ் த ஸ்ட்ரெங்த் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் a linear relationship between two variables. ஓகேவா? நார்மலி இதோடது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இத குவான்டிஃபை பண்றதுக்கு there is a terminology called as correlation coefficient. ஓகே. இது வந்து சின்ன r, ஸ்மால் r வச்சு டினோட் பண்றாங்க. இதோட ரேஞ்ச் எப்படின்னா -1 to +1 அந்த ரேஞ்ச்க்குள்ள இருக்கும். ஸோ அதாவது ஒவ்வொரு பாயிண்ட் இதையும் ஒரு இண்டிகேஷன்ஸ் மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த ரேஞ்ச் எப்பவுமே ஒரு காரலேஷனோட ரேஞ்ச் எப்பவுமே இட் வில் பி ஃப்ரம் -1 to +1. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஃபார் யர் தியரி. இதுல few concepts you should mandatorily know before getting into this sum. இதுல வந்து சைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா ப்ளே ஆகுறது மார்ட்டின். ஓகே. பாசிட்டிவ், நெகட்டிவ், நோ காரலேஷன் அந்த மாதிரி சைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா ப்ளே ஆகுது. எப்படி ப்ளே ஆகுது அப்படின்னா, சி லெட்ஸ் சே பாசிட்டிவா இருக்கு உங்களுக்கு ஆர் வந்து லெட்ஸ் சே 1.2 பாசிட்டிவா வருதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு வந்து 2 வேரியபிளை வச்சு நான் அனலைஸ் பண்றேன்ல ஒரு விஷயம். அந்த 2 வேரியபிளுமே எப்படின்னா, ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆனா இன்னொரு வேரியபிளும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி இப்ப வந்து இட் இஸ் லைக் திஸ். இப்ப ஃபுட்பால் மேட்ச் நடக்கிறது மார்ட்டின். ஓகே. அந்த மேட்ச் நடக்கிறது. இப்ப அர்ஜென்டினா வந்து ஒரு 2 கோல் போட்டாங்க. ஆ ஸ்பெயின் வந்து கோலே போடலன்னா, உடனே பீப்பிளோட மென்டாலிட்டி என்ன இருக்கும்? அர்ஜென்டினா தான் வின் பண்ண போறாங்க. கரெக்ட்டா? ஸ்பெயின் போயிடுது அப்படின்ட்டு. பட் கடைசி மொமெண்ட்லலாம் அந்த அந்த செகண்ட்லலாம் வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கலாம். அப்படிதானே ஆச்சு. இந்த வாட்டி இதுல ஏதோ சம் செகண்ட்ஸ் பிட்வீன்ல வந்து ஸ்பெயின் வந்து டக்கு டக்கு டக்குன்னு கோல் அடிச்சு பண்ணிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அப்போ என்ன ஆகுறதுன்னா, அ இங்க கோல் ஒரு இதுல ஜாஸ்தி ஆகும்போது பீப்பிளோட அந்த பல்ஸ் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த டீமோட பல்ஸ் இன்கிரீஸ் ஆகுது. அப்போ இது பாசிட்டிவ் கார்லேஷன். ஒரு வேரியபிளோட ட்ரெண்ட் இன்கிரீஸ் ஆகும்போது, ஒரு வேரியபிளோட ஸ்ட்ரெங்த் இன்கிரீஸ் ஆகும்போது, இன்னொரு வேரியபிளோட ஸ்ட்ரெங்த்தும் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, 2மே உங்களுக்கு இன்கிரீசிங்கா இருந்தது. அதே மாரி 2மே டிக்ரீசிங்கா இருந்தது. இப்ப கொரோனா பீரியட்ல வந்து வேக்சினேஷன் போட்ட உடனே என்னாச்சு? ஆ ஸ்லோவா வந்து அ கொஞ்சம் ஆமா கம்மியாற மாதிரி இருந்தது. கரெக்ட்டா? ஆ சோ அப்ப என்ன ஆகுறதுன்னா, அந்த வேக்சினேஷன் கம்மியாக ஆக கேஸஸும் கம்மியாச்சு. அப்போ திஸ் இஸ் அ பாசிட்டிவ் கார்லேஷன். அ ஓகே. ஆனா, இது இது எல்லாமே ரியல் லைஃப்ல அப்ளை பண்றாங்க. ரிசர்ச்ல பயங்கரமா யூஸ் ஆகுது இது. ஓகே. அ அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து ஆம், ஆம், இப்போ ஒரு விஷயத்த வந்து கான்கிரீட்டா என்னால முடிவு பண்ண முடியல. பட் ஐ வாண்ட் டு கெட் டு த மேக்ஸிமம் எஸ்டிமேட்ன்னு வச்சுக்கோங்களேன். தோராயமா கான்ஃபிடென்ட்டா நான் சொல்லணும்னா, காரலேஷன் இஸ் த பெஸ்ட் டூல் டு யூஸ் இட். ஓகேவா? நெகட்டிவ் காரலேஷன்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஒரு கிரைட்டீரியா வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. இன்னொரு கிரைட்டீரியா டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னா, தென் இட் மீன்ஸ் தட் இது நார்மலா எப்படி இருக்கும்னா, ஆர் வந்து லெஸ் தென் 0வா இருக்கும். 0க்கு கீழ டிராவல் ஆகும். ஓகேவா? அப்போ விச் மீன்ஸ் தட் மைனஸ் அப்படி வரும். அது நெகட்டிவ் காரலேஷன். காரலேஷனே இல்ல, சம்பந்தமே இல்ல. இட் இஸ் லைக் திஸ். நான் என்னோட இன்டெலிஜென்ஸ வச்சு என்னோட ஃபியூச்சர் லைஃப டிட்டர்மைன் பண்றது. ஆக்சுவலா காரலேஷனே கிடையாது. ஃபேக்ட் அதுதான் மார்ட்டின். நான் வந்து 12த் ஸ்டாண்டர்ட்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினத வச்சு, நான் லைஃப்ல வந்து பெரிய பணக்காரனா ஆகுறேன்னு சொல்ல முடியுமா? சான்ஸே கிடையாது. ஆக்சுவலா நான் சொல்லட்டுமா? என்னோட லைஃப்ல நான் பார்த்த வரைக்கும் நெறைய பேக் பெஞ்சர்ஸ் இருக்காங்கல்ல. என் கூடயே டிராவல் ஆயி பேக் பெஞ்சர்ஸ்லாம் நானும் ஒரு பார்ட் ஆஃப் பேக் பெஞ்ச் தான் வச்சுக்கோங்களேன். என்னையும் அ ஏன்னா எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு வந்து எப்படின்னா, உடனே திங்ஸ் வந்து பெர்ஃபெக்ட். சோ அதுதான் மார்ட்டின். இது வந்து தியரில ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இத ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நான் சிலது போட்டிருக்கேன். பாசிட்டிவ் காரலேஷன்னா as students study more hours their test scores tend to go up. தெரியல இது ஏதோ பாசிட்டிவா போட்டிருக்காங்க. எனக்கு இதுல ரொம்ப நம்பிக்கை இல்ல.
நெறைய நாழி படிச்சா நெறைய மார்க் வாங்குறது. ஓகே. அதே மாரி டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆக ஆக ஐஸ்கிரீம் இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பயங்கர ஹாட்டா இருக்கும்போது எவ்ரிபடி பிரிஃபர் டூ ஹேவ் ஐஸ்கிரீம்ஸ். குழந்தைங்களால கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது. அது வந்து பாசிட்டிவ்லி கோரிலேஷன். அதே மாரி இப்ப நல்லா நான் ட்ரெட்மில்ல வந்து நல்லா எக்சர்சைஸ் பண்றேன். கன்சிஸ்டன்ட்டா பண்றேன் அப்டின்னா, உங்களோட கேலரீஸ் நல்லா பர்ன் ஆகும். இது ஓகே ரியலிஸ்டிக்லி. இது 2ம் ஓகே. ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் கோரிலேஷன் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ நான் வந்து நம்பர் ஆஃப் சிகரெட்ஸ் வந்து ஜாஸ்தி நான் குடிக்க என்னோட லங் கெப்பாசிட்டி கம்மியாகும். கரெக்ட்டா? அது. அதே மாதிரி நான் வந்து ஆஸ் அ ட்ரெண்ட் ஆஃப் கார் டயர்ஸ் டிக்ரீசஸ் டியூ டு வேர் எனக்கு இது ஆக்சுவலா ப்ராக்டிகலா தெரியல. த கார்ஸ் grip on a wet road also decreases. அப்படியா மாட்டன்? ஓ! அந்த மாதிரி. ஓகே. ஃபைன், ஃபைன், ஃபைன். அந்த மாரி சொல்றாங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட்டு நான் நோட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் இது கிரிப் கிடைக்கல. சரி உங்ககிட்டயே கேட்டுக்கலாம்னு நெனச்சுட்டேன். நெக்ஸ்ட் டிரைவர் வந்து அவரோட ஆவரேஜ் ஹைவே ஸ்பீட் இன்கிரீஸ் பண்ண தேர் மைல்ஸ் பர் கேலன் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி டிராப் ஆகும். கரெக்ட்டா? இது ஒண்ணு. இதெல்லாம் நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸோட கேட்கறாங்க உங்களுக்கு. அதனால இதெல்லாம் நெகட்டிவ். 0 இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் a person sleeps at night has no relationship or predictable connection to their shoe size. Amount of coffee and adult drinks does not reliably predict their IQ score. அந்த மாதிரி நீங்க கூட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். சோ இது இங்க என்ன நீங்க மெயினான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும்னா, பாசிட்டிவ் கார்லேஷன் R கிரேட்டர் than 1 இருக்கும். நெகட்டிவ் கார்லேஷன் R will be less than 1. ஜீரோ கார்லேஷன் R will be equal to இந்த பாயிண்ட் 0. ஓகேவா? இங்க வந்து there is a diagrammatic representation. சோ உங்களுதுலயும் இதேதான் குடுத்திருக்காங்க மார்ட்டின். ஓகே. கார்லேஷன்னா என்ன? ரெக்ரெஷன் நம்ம வரும்போது பார்க்கலாம். சோ லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸ். நான் உங்களுக்கு அந்த ஃபைல் அனுப்பிச்சிடுறேன். தியரிக்கு அந்த ஃபைல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கேட்டர் டயகிராம் அப்படின்றது வந்து இட் இஸ் மோர் ஆஃப் பிளாட்டிங் த பாயிண்ட்ஸ். ஸ்கேட்டர் டயகிராம்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா, ஆ 2 வேரியபிள்ஸ்க்கான ரிலேஷன்ஷிப்ப வந்து டயகிராமேட்டிக்லி ஒரு பாயிண்ட்ஸ் வந்து பாயிண்ட்ஸா இண்டிகேட் பண்ணுவாங்க கிராஃப்ல. அது பண்றது தான் ஸ்கேட்டர் டயகிராம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுதான் டேட்டா இருக்கு. இயர்ஸ் குடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மென்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சேல்ஸ். ஓகேவா? இப்ப ஸ்கேட்டர் டயகிராம்ல இது எப்படி பிளாட் பண்றாங்கன்னு பாருங்களேன். ஆ இப்ப வந்து இயர்ஸ் கீழ போட்டுக்கோங்க. ஓகேவா? கீழ. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ், அட்வர்டைஸ்மென்ட். இப்போ வந்து 5, 10, 15 நெறைய ரேஞ்ச் குடுத்துருக்காங்க. 5, 10, 15, 20, 50 வரைக்கும் குடுத்துருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மென்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ லெட்ஸ் சே 5000ல சேல்ஸ் வந்து 200 ஆகுறது அப்படின்னா, இப்போ இங்க 5 இங்க தான் இருக்கு ஆக்சுவலா 5. அஸ்யூம் பண்ணிக்கோங்க. சோ 200 ஆகுறது. சோ இந்த மாரி எக்ஸ் 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 அப்படின்னு நம்ம பிளாட் பண்றது தான் ஸ்கேட்டர் டயகிராம். ஆமா. பிளாட் மட்டும் நீங்க நம்ம பண்ற மாரி இருக்கும். ஆம், இல்ல இப்படி கேட்பாங்க மாட்டேன். வாட் இஸ் மீன் பை ஸ்கேட்டர் டயகிராம்? எலுசிடேட் வித் ரியல் லைஃப் சாரி எலுசிடேட் வித் எக்ஸாம்பிள் அப்படின்பாங்க. அப்ப நீங்க இந்த எக்ஸாம்பிள் நீங்க நம்மளே இது பண்ணிக்கலாம். நம்மளே நம்பர்ஸ் போட்டுக்கலாம். அட்வர்டைஸ்மென்ட் எக்ஸ்பெண்டிச்சர், சேல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ் 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 எக்ஸ்ன்னு இண்டிகேட் பண்ணிடுங்க. அதான் ஸ்கேட்டர் டயகிராம். அதாவது இது எல்லாம் இந்த ஸ்கேட்டர் டயகிராமா இருக்கட்டும், இல்ல ஹிஸ்டோகிராம், பார் டயகிராம், பை சார்ட், டேஷ்போர்ட் ரெப்ரசன்டேஷன் எல்லாமே எண்ட் ஆஃப் த டே என்னன்னா, என்னால டேபுலர் காலம் வச்சு ஒரு விஷயத்த நான் பார்க்கறத விட, இந்த மாதிரி டயகிராம்ஸ் வச்சு பார்க்கும்போது ஐ கேன் ஈஸிலி பிரெடிக்ட் த ட்ரெண்ட். எப்படி அது ஸ்ப்ரெட் ஓவர் ஆகி போகுது. ஹோலிஸ்டிக்ல இப்ப இப்படி நம்பர்ஸ் இருக்கிறத விட, இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுது மார்ட்டின்? ஆ கரெக்ட். இங்க 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 இருக்கு. ஆனா ஸ்லோவா ஏறிட்டே போம்போது ஒரு இடத்துல செம்ம ஜம்ப் குடுத்து, அந்த இது வந்து அப்படியே கன்சிஸ்டன்ட்டா மெயின்டெயின் ஆகுறது. ஆம், லைக் சேல்ஸ்ல கரெக்ட். அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் 50,000 பண்ணாலுமே, என்னோட சேல்ஸ் வந்து ஒரு இடத்துல இன்கிரீஸ் என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். ஸ்டாக்னன்ட்டா இருக்கு.
ஆனா என்னோட சேல்ஸ் மட்டும் எனக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு ஒரு பாயிண்ட்ல. அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வரும். பட் இத வச்சு நம்மளால ஏதாவது கன்க்ளூட் பண்ண முடியுதா? கன்க்ளூட் பண்ண முடியல. ஜஸ்ட் வி see the numbers. டேட்டா வச்சு ஒண்ணும் பண்ண முடியல. நம்பர்ஸும் இருக்கு. ஆனா only if we represent it in the form of a proper diagram, we will be able to understand the relationship. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கிறது. அதுதான் வந்து இப்போ டேட்டா அனாலிட்டிக்ஸ், பிக் டேட்டா அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இப்ப வருது இல்லையா? அதோட crux என்னன்னா, I am able to predict the situation easily and I will able to come to a conclusion in terms of decision making கொஞ்சம் கரெக்டா பண்ண முடியுது. அட்டகோ பண்ண முடியுது. டைம் வேஸ்ட் இல்லன்றது தான் மெயின் பர்பஸ். எல்லாரும் ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்களா மாட்டேன். யாராவது நிக்கிறாங்களான்னு பாத்தீங்களா? ரோட்ல எது அதாவது ஒண்ணும் இல்ல. அந்த வண்டி வந்து சம்டைம்ஸ் உண்மையே இல்ல பர்பஸே இல்லாமலாம் வண்டி ஓட்டுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, ஏன் அவ்வளவு ஃபாஸ்ட்டா போறாங்கன்னே தெரியல. எல்லாமே கடகடன்னு போய் ஆனா எங்கேயோ நின்னுடுறோம். ஆனா ஏதோ ஒரு ஃபாஸ்ட்டா போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அதுல லைஃப்லயா இருக்கட்டும் ஃபாஸ்ட்டா போணும். ரோட்லயும் ஃபாஸ்ட்டா போணும். அ முன்ன ஆமா. முன்னாடி போய் நிக்கணும். அதே மாரி இப்ப 2 வே வழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு ட்ராக் மட்டும் பாத்தீங்கன்னா, அந்த 2 வீலர் போய் நின்னு அந்த பக்கத்துல இருந்து வண்டி வர முடியல. யோசிக்க மாட்டேங்கிறாங்க. சோ, இப்ப என்ன ஆகுறது அப்டின்னா, எல்லாரும் தே வாண்ட் டு பி ஃபாஸ்ட். எல்லாருக்குமே வேலை சீக்கிரமா நடந்துடணும். எல்லாருக்கும் சீக்கிரமா புரிஞ்சிடணும். ஆமா. ஆனா எங்க போய் ஃபைனலா எங்க போய் லேண்ட் ஆக போறாங்கன்றது அவங்களுக்குமே தெரியல. இப்ப டேட்டா அனாலிட்டிக்ஸ் அத நோக்கி தான் போயிட்டு இருக்கு. டேட்டா அனாலிட்டிக்ஸா இருக்கட்டும், ஏஐயா இருக்கட்டும், போறாங்க. சாட் ஜிபிடி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? யாருமே சுயமா யோசிக்கிறதே இல்ல. ஆமா. இப்ப கார்ப்பரேட்ல பெ அம் குயில்பாட்ன்னு ஒண்ணு வந்தது. உங்களுக்கு தெரியுமா அது? நான் காமிக்கிறேன். நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. குயில்பாட்ன்னு வந்திருக்கு. இது வந்ததுலேருந்து யாருமே சுயமா வந்து அ கிராமர பத்தி செக் பண்றதோ, அதெல்லாம் எதுவுமே இல்ல. இப்போ ஒண்ணும் இல்ல. நீங்க இது எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். சும்மா ஒரு சாம்பிள்க்கு சொல்றேன். நீங்க அத உங்களுதுல இதுல யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்க்கு கூட படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆ சோ இப்ப இதுதான் பேராகிராஃப்ன்னு வச்சுக்கோங்களேன். இத அப்படியே நீங்க காப்பி பண்ணிட்டு, இப்ப இங்க குயில்பாட்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பாராஃப்ரேசர் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, அது அழகா வந்து இது மாரி பண்ணி குடுத்துரும். பேராவா. ஓகேவா? இல்ல எனக்கு அந்த மாதிரி வேண்டாம். பாராஃப்ரேசர் வேண்டாம். எனக்கு வந்து ஒரு மாரி வெறுமனே கிராமர் மட்டும் செக் பண்ணி குடு. ஃப்ளூயன்சி இருந்தா போதும். கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் இதுவா ஓரலா பேசுறா மாரி வேணும். அப்டின்னா, அதுக்கு அதுக்கு மாரி தகுந்தா மாரி குடுக்கும். அந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு கிரியேட்டிவா வேணும் அப்டின்னு நீங்க போனீங்கன்னா, அந்த மாதிரி. அதுக்கு வந்து அப்கிரேட் பண்ணணும். இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல என்ன பண்றாங்கன்னா, கார்ப்பரேட்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பிரசன்டேஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஹை லெவல்ல டைப் பண்ணிட்டாங்கன்னா, அதுவே உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பிரசன்டேஷனுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி குடுத்துரும். எல்லாமே, எல்லாமே பண்ணி குடுத்துரும். எரர்லேருந்து இன்னும் நீங்க பெட்டரா இப்ப உங்களுக்கு யூ வில் சம்டைம்ஸ் ஃபைண்ட் யூ வில் நாட் பி ஏபிள் டு ஃபைண்ட் அ ரைட் வேர்டுல. அப்போ நீங்க இது பண்ணி ப்ளீஸ் கிவ் மீ த ரைட் வேர்ட் அப்டின்னா, அதாவது இது சாட் ஜிபிடிக்கு முன்னாடியே வந்தது இது. குயில்பாட். லாஸ்ட் 4 இயர்ஸா குயில்பாட் தான் எல்லாருமே லெட்டர் ரைட்டிங், ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன், ப்ராஜெக்ட்ட நான் இண்டிவிஜுவலா பிரசன்ட் பண்ணும்போது எப்படி நான் என்ன ரெடி பண்ணிக்கணும், ரிட்டன் கம்யூனிகேஷன், ஆம், ஒஃபீஷியல் இது எல்லாத்துக்குமே இதான். இப்பதானே சாட் ஜிபிடி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஏஐ டிரெக்டர்லாம் போட்டீங்கன்னா அமேசிங்கா இருக்கும். ஆ, அந்த மாதிரி கிரியேட்டிவா குடுக்கும் உங்களுக்கு. கவிதைய எழுதி குடுத்துரும். அந்த மாதிரி. ஆ இதுலேருந்து கேன்வால அப்படியே கன்வெர்ட் பண்ணி, அதுல வீடியோ இது பண்ணி நெறைய இவென்ட் மேனேஜ்மென்ட்லாம் பண்றாங்க. இப்ப சாட் ஜிபிடி யூஸ் பண்றாங்க நெறைய வந்துருதுல்ல. சாட் ஜிபிடிலயே எக்கச்சக்கமா. வேற ஏதோ அட்வான்ஸ்ட் வெர்ஷன். ஆனா இதுல எண்ட் ஆஃப் த இது என்னன்னா, இதுக்கும் காரிலேஷனுக்கும் நான் எப்படி கனெக்ட் பண்றேன்னா, நெறைய விஷயம் வந்து இந்த குயில்பாட்லாம் வந்ததுக்கு அப்புறம், காரிலேஷன்ல எடுக்கிற சம்டைம்ஸ் டிசிஷன்ஸே வந்து கரெக்ட்டா இல்லாம போடுறது.
பிகாஸ் ஹியூமன் மைண்டோட ஃபுல் எஃபர்ட் உள்ள இல்ல. அதுதான் வந்து when they say studying hours, சும்மா சொல்றேன் ஒரு இது. அந்த மாதிரி எல்லாம் இவங்க பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பைஜுவே காரலேஷன் டெக்னிக்ஸ் வச்சு தான் அவங்க பைஜு பிளாட்ஃபார்மே எடுத்துன்னு வந்தது ஆக்சுவலா. பைஜு, வேதாந்துலாம் கேள்விப்படுறீங்களே? இப்ப என்னோட டாட்டருக்குலாம் 10த்லாம் பாதி நாங்க வேதாந்துலேருந்து எடுக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணோம். பேசிக்கா அவங்க பண்ணது என்னன்னா, காரலேஷன் அந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் இதுக்கு வந்தாங்க மார்க்கெட்டுக்கு. கொரோனா டைம்ல. ஆனா இப்ப என்ன ஆகுறதுன்னா, ஏஐ மூலமா எல்லாம் பண்றதுனால ரியல் டைம் ஆம் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஹியூமன் ரிலேட்டடா ஏதாவது ரிசர்ச்சோ அனாலிசிஸோ பண்ணும்போது ஸ்கோர் அதால கரெக்டா கொடுக்க முடியல. ஏன்னா பிரெயினை யூஸ் பண்ணாம டோட்டலி ஏ டிபெண்ட் பண்ணிருக்கிறதுனால. அதனால என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ஹேவ் டு மேக்ஸிமம் நம்ம பிரெயினை யூஸ் பண்ணி பண்ணோம். ரொம்ப சிம்பிளிஃபிகேஷன் போக கூடாது அப்படின்ற மாதிரி பண்றாங்க. ஓகே. காரலேஷன் வந்து ரியல் லைஃப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது மார்ட்டின். ஓகேவா? இப்போ கம்மிங் டு த ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் பேஸ் ப்ராப்ளத்துல இருந்து பார்க்கலாம். இதுதான் மார்ட்டின். காரலேஷன்றது சேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ், அப்புறம் பேஸ்ட் அப்பான் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் ஸ்டடீடு. இது வந்து ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் பிட்வீன் வேரியபிள்ஸ். பாசிட்டிவ், நெகட்டிவ், சிம்பிள், மல்டிபிள், பார்ஷியல், லீனியர், நான் லீனியர் காரலேஷன். அப்படி பிரியறது டைப்ஸ் ஆஃப் காரலேஷன்றது. சும்மா ஹை லெவலா கோத்ரூ பண்ணிக்கோங்க. தியரிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது உங்க புக்கு சம் மார்ட்டின். ஓகே. இந்த லிங்க் ரெஃபரன்ஸ் கூட அனுப்பிச்சு விடுறேன் மார்ட்டின். இல்ல போடுறேன். உங்களுக்கு பேசிக்கா படிக்கிறதுக்கு இந்த புக்ல இருக்கிறது மோர் தென் இனஃப். ஓகே. இதுல காரலேஷனுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு மார்ட்டின். ஸ்கேட்டர் டயக்ராம், கிராஃபிக்கல் மெத்தட், கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காரலேஷன், மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ். அதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மூணாவது இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான். இப்ப ஸ்கேட்டர் டயக்ராம் எப்படி இருக்குன்னு சும்மா இந்த மாதிரி பிளாட்டா இருக்கும் மார்ட்டின். இப்போ இப்ப ஹை இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெண்ட் மேல போயிட்டே இருக்குன்னா இட் மீன்ஸ் தட் பாசிட்டிவ் காரலேஷன். ட்ரெண்ட் கீழே போறதுன்னா நெகட்டிவ் காரலேஷன். சம்பந்தமே இல்லாம இருக்குல்ல இந்த மாதிரி. ஒண்ணுத்துக்கு ஒண்ணும் சம்பந்தமே இல்லாம ஒரு லைனே இல்லாம நோ காரலேஷன். இப்ப நம்ம பிரெயின்லாம் இப்படிதான் ஆக்டிவ் ஆயிட்டு இருக்கோம். நம்ம இப்ப இருக்கிற 2025ல சொல்றாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்லோலி ஹியூமன் பிரெயின்ஸ் ஆர் கெட்டிங் இன்டு த மோட் ஆஃப் நோ காரலேஷன். எதை சம்மந்தப்படுத்துறதுன்னே தெரியாம ஏதோ ஒரு நோக்கி இதுவாயிருக்கோம். 1980க்கு முன்னாடி இருக்கிற பிரெயின்ஸ்லாம் இப்படி இருக்கும். பீப்புளோட பிரெயின்லாம் ரொம்ப ஆர்கனைஸ்டா அவங்களால இது பண்ண. அதுக்கப்புறம் ஸ்லோவா இப்படி ஆகி இப்போ வி ஆர் கம்மிங் டு திஸ் பார்ட்டம் விச் இஸ் ஹைலி டேஞ்சரஸ். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் மார்ட்டின். இப்போ கம்மிங் டு கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காரலேஷன். ஸ்கேட்டர் டயக்ராம் முடிச்சிட்டோமா? இது புரிஞ்சுதுல மார்ட்டின் உங்களுக்கு? ஸ்கேட்டர் டயக்ராம். ஓகே. இந்த ஃபைல் எடுத்து அமுச்சு விடுற மாட்டேன் பாருங்க. ஸோ பாசிட்டிவ் காரலேஷனா கீழேந்து மேல மாட்டேன். ஆர் இஸ் கிரேட்டர் தேன் 0. ஓகே. நெகட்டிவ் காரலேஷன்னா மேலேந்து கீழே ஆர் இஸ் லெஸ் தேன் 0. நோ காரலேஷன்னா ஒண்ணுமே கிடையாது, பிளாங்க். நான் லீனியர் அசோசியேஷனா இப்படி இருக்கும் மாட்டேன். ஒரு மாதிரி ரிவர் மாதிரி இருக்கும் அதோட இதுவே. ஓகே. இப்போ நம்ம வந்து we will get on to the problem. இப்போ பேசிக் ஒரு சம். ஓகேவா? காரலேஷன் இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு ஒரு பேசிக் சம் போடலாம்.
இதான் மாட்டேன் அந்த பேசிக் சம்மா. இங்க பாருங்க சிக்மா எக்ஸ் ஒய் அப்படியே உங்க புக்ல இருக்கிறது தான் ஷேடோ பண்றேன். அப்படியே உங்க புக்கோடயே டிராவல் பண்றேன் மார்ட்டின். அந்த புக்கோட டிராவல் பண்ணிட்டு வரதுல பேசிக்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே எடுத்துட்டு வரேன். ஓகேவா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து கால்பியசன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷனுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்முலா அப்படின்னா இதுதான் மார்ட்டின். ஆர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா ஒய் ஸ்கொயர். எழுதிக்கிறீங்களா மார்ட்டின்? இது ஃபார்முலா நோட் எடுத்துக்கோங்க மார்ட்டின். மார்ட்டின் உங்க வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்கு. எல்லாம் ஃபைன் தானே? டல்லா இருக்கிற மாதிரி. ஆமா இது கார்லேஷன். CORRELA TION the correlation. CORRE ரிலேஷன் கார்லேஷன். ரிலேஷன்னா சம்பந்தம், கார்லேட்னா சம்பந்தப்படுத்தி பார்க்கிறது. ஐ எம் கார்லேட்டிங் சொல்லுவாங்கல்ல. அதே இதையும் நான் கார்லேட் பண்ண அப்ப ரெண்டு ரெண்டு வேரியபிள் வேணும்ல. நான் ஒன்னு கம்பேர் பண்றேனோ ஒன்னு கார்லேட் பண்றேனோ அப்ப ரெண்டு விஷயம் வேணும். அப்ப அந்த ரெண்டு விஷயம்ன்றது தான் இங்க ரெண்டு வேரியபிள்னு சொல்றாங்க. நவம்பர் மாசம் இல்ல மாட்டேன் உங்களுக்கு எக்ஸாம். ஓகே குட். இப்போ சம் பார்க்கலாம் மாட்டேன். ஓகே இப்ப பாருங்க மாட்டேன். ஏஜஸ் ஆஃப் கார்ஸ் ஓகே 3 6 8 9 இத நான் சம் போட்டு காமிக்கிறேன். நீங்களும் ஒரு வாட்டி போட்டு பாருங்க. மார்ட்டின் இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா கார்ஸோட ஏஜஸ் கொடுத்திருக்காங்க 3 6 8 9 10 6ன்னு. ஓகே காஸ்ட் ஆஃப் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் 174684 அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இப்போ ஏஜ் ஆஃப் கார்ஸ் காஸ்ட் ஆஃப் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் இத நம்ம ஃபர்ஸ்ட் இத வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கணும் மார்ட்டின். ஓகே 36 எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். 174 வந்து ஒய்ன்னு வச்சுக்கணும். இப்போ வந்து சம் போடுறேன் பாருங்க. ஸ்டெப் 1 ஆன்லைன்ல புரியறது இல்ல மார்ட்டின். ஆ 3 6 8 9 10 6 3 6 8 9 10 6 y 1 7 4 6 8 4. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து லிஸ்ட் டவுன் எவ்ரிதிங் மார்ட்டின். எல்லாமே எக்ஸ் ஒய்யை வந்து கரெக்டா லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் டவுன் எக்ஸ்என் ஏபின்னு கூட எடுத்துக்கலாம் மார்ட்டின். ஓகே எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம், உங்க சௌரியம் அது. எக்ஸ் அண்ட் ஒய். ஸ்டெப் நம்பர் 2 find mean of x and y. மீன் எப்படி கண்டுபிடிப்போம்? மீன் is equal to total divided by number of count. கரெக்டா மார்ட்டின்?
இப்போ இப்போ மீன் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். மீன் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா, இத டோட்டல் பண்ணிட்டு ஸோ 42 டிவைடட் பை கவுண்ட் எவ்வளோன்னா 6 7. ஓகேவா? இது வந்து 30, டோட்டல் 30. ஏதாவது தப்பா எழுதியிருக்கேனா? 1746. 8 plus 4 12 18 36 30 தான் இல்லையா? கரெக்ட். 22 30 divided by 6 5. ஓகே, ஃபர்ஸ்ட் மீன் கண்டுபிடிச்சுக்கணும் மாட்டேன். ஸ்டெப் நம்பர் 3. இப்போ நம்ம இங்க கண்டுபிடிச்சுக்கிறோம் இல்லையா அந்த மீனை. இந்த மீனுக்கு வந்து இன்னொரு காலத்துல ஞாபகம் இருக்க மாட்டேன், அந்த எக்ஸ் மைனஸ் அந்த மாதிரி பண்ணுவோமே. மிட் வேல்யூ கரெக்ட். இப்போ வந்து அந்த எக்ஸ் மைனஸ் ஆக்சுவல் மீன் பண்ணணும். அத வந்து ஸ்மால் எக்ஸ்ன்னு டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். y is equal to y minus actual mean. ஓகேவா? ஸோ இப்போ இது ஸ்மால் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இது ஸ்மால் வைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஆக்சுவல் மீன், y மைனஸ் ஆக்சுவல் மீன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் மீன் என்ன? 7. 3 மைனஸ் 7 எவ்வளோ? -4. கரெக்டா மாட்டேன்? ஆ, அதே மாதிரி 6 மைனஸ் 7 எவ்வளோ? -1. 8 மைனஸ் 7 1. 9 minus 7 2. 10 minus 3. 6 minus 7 minus 1. கரெக்டா? இப்போ y வந்து y minus actual mean -4. இங்க வந்து 1. ஸோ y minus actual mean வரும்போது 1 minus 5 இது y minus 5. கரெக்டா? ஸோ 1 minus 5 வந்து -4. 6 minus 5 வந்து சாரி இதுவும் இது பார்க்கணும். 7 minus 5 2. கரெக்ட். 4 minus 5 -1. 6 minus 5 1. 8 minus 5 3. 4 minus 5 -1. கரெக்டா? இது வரைக்கும் கரெக்டா? இப்போ அடுத்த ஸ்டெப் நம்பர் 5. இப்போ நம்ம எக்ஸ் மைனஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? -4ன்றதுக்கு ஸ்கொயர் பண்ணணும். ஸ்மால் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயரிங் ஸ்மால் எக்ஸ். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூக்கு அப்படியே ஸ்கொயரிங் பண்ண மாட்டேன். ஸ்கொயரிங் ஆஃப் ஸ்மால் எக்ஸ். ஸ்டெப் நம்பர் 5.
ஆமா கரெக்ட். ஸ்கொயரிங் ஆஃப் y. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணினோம்னா x into x, y into y. So 4 into, ஓகேவா? 1 minus 1 into 1 1 1 into 1 1 2 into 2 4 3 into 3 9 minus, ஓகேவா? அதே மாதிரி y வந்து ஸ்கொயர் பண்றது -4 into -4. ஆ ஆ 1 9. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகேவா? இப்ப என்ன பண்ணிக்கோங்க, இதோட டோட்டல் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஸ்கொயர் பண்ணதோட டோட்டல். இதுவும் 32 தான், இதுவும் 32 தான். ஓகேவா மாட்டு? இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இத வந்து நீங்க அசைடா வச்சுக்கோங்க. நான் சும்மா இப்போதைக்கு ஒரு கலர் மாரி போடுறேன். ஒரு டிஸ்டிங்ஷனுக்காக. இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எக்ஸ் இன்டு ஒய். ஸ்மால் எக்ஸ் இன்டு ஸ்மால் ஒய். அப்படின்னா -4 இன்டு -4. அது இவன் இன்டு இவன். அப்போ இவன் அதே மாதிரி பண்ணி டோட்டல் கண்டுபிடிச்சுக்கோங்க. இவன் 25. நான் சும்மா இவனுக்கு ஒரு கலர் குடுக்குறேன். எப்ப மாட்டேன் உங்களுக்கு பர்த்டே? முடிச்சா. ஏப்ரல் 12th. ஆ முடிஞ்சு. ஸோ இதான் மாட்டேன். ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ ஸ்டெப் நம்பர் 6 வந்து மல்டிப்ளை எக்ஸ் இன்டு ஒய். அவ்வளவுதான் மாட்டேன். இப்போ அப்ளைங் த ஃபார்முலா. ஸ்டெப் நம்பர் 8. ஸோ ஃபார்முலா எப்படி வரும்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் தான் காரலேஷன் இஸ் ஈக்குவல் டு நீங்க கடைசியா கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல எக்ஸ் ஒய், அது நியூமரேட்டர்ல வந்துடும் மாட்டேன். மெஜாரிட்டியோட ஃபார்முலா அப்படிதான் இருக்கும் மாட்டேன். கடைசியா பண்ணிருப்பீங்க. தட் வில் கம் இன் நியூமரேட்டர். ஓகே 25 டிவைடட் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கீங்களா மாட்டேன். 32 அவனை போட்டுக்கோங்க. 32 இன்டு இவனும் இந்த இதுல வந்து y 32 லைக் ஒரு கோயின்சிடன்ஸா இவங்கள வந்து இந்த பார்ட் ஆஃப் இட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் பண்ணும். ஆ கரெக்ட். இங்கதான் கொஞ்சம் ஜாகிரதையா பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க 32 இன்டு 32 பண்ணிக்கோங்க. அப்புறம் அவனை வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க. பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப அவன் 32 தான் வருவான். அப்போ r is equal to 25 divided by 32. So 0.781. இப்போ இங்க r வந்து பாசிட்டிவா இருக்குல்ல மாட்டேன். அப்படின்னா என்ன கன்க்ளூஷன்ன்றது எழுதணும். அது இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கார் இஸ் கெட்டிங் ஓல்டு. ஆக ஆக என்னோட மெயின்டெனன்ஸ் காஸ்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கிவன் என்ன டேட்டானா கார் டேட்டா கொடுத்துருக்காங்க, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவா இருக்கிறதுனால என்ன கன்க்ளூஷன்? காரோட ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம இட் இஸ் லைக் அவர் ஹியூமன் தான். நம்ம ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஹாஸ்பிட்டல் செலவு ஜாஸ்தி ஆகிறது இல்லையா? அந்த மாதிரி தான். எக்ஸாக்ட்லி அதுதான். ஸோ யூ ஹேவ் டு ரைட் த கன்க்ளூஷன் தட் திஸ் இஸ் திஸ் திஸ் சினாரியோ ரிலேட்ஸ் டு பாசிட்டிவ் correlation. This is a positive correlation scenario implying the fact that
if when age of car increases, maintenance cost also increases. ஓகேவா? இந்த கன்க்ளூஷன் யூ ஹேவ் டு டூ இட். எப்படி நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ல வீல் சேல எது வந்து கம்மியா இருக்கோ இட் இஸ் இண்டிகேட்டிங் த ஃபேக்ட் ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்ட்டு அந்த டூ பேட்ஸ்மேன்ல நம்ம படிச்சோம் தெரியுமா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைட் பை மீன் இன்டூ 100 ரெண்டு பேட்ஸ்மேனோட ஸ்கோர்ஸ் போன வாரம் ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி இங்கேயும் கன்க்ளூஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எல்லாமே கன்க்ளூஷனோட முடிக்கணும் மாட்டேன். சி ஓவர். ஆமா. ஏன்னா அந்த கன்க்ளூஷனுக்கு மட்டுமே உங்களுக்கு 2 மார்க்ஸோ 3 மார்க்ஸோ வச்சிருப்பாங்க. 16 மார்க்ல உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினும் கரெக்ட்டா? அதுல கன்க்ளூஷனுக்குமே 3 to 4 மார்க்ஸ் வச்சிருப்பாங்க. ஆ யூ ஹேவ் டு கன்க்ளூட் இட். அதுக்கு அப்ப 3 மார்க்ஸ் குடுத்துருவாங்க. ஆம், இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, ஆ இப்ப இது வந்து பாசிட்டிவ்லி காரிலேட்டட் அப்படின்னு சொல்றேன். அப்போ இந்த சிச்சுவேஷன்ல அதாவது ஏஜ் ஆஃப் கார்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது, மெயின்டனன்ஸ் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுன்னா, அப்ப மெயின்டனன்ஸ் காஸ்ட் எப்படி வந்து இது பண்ணுவ? ஹவ் வில் யூ டேக் கேர் ஆஃப் தி மெயின்டனன்ஸ் அண்ட் பிரிவென்டிவ் காஸ்ட்? ஆனா அது ரொம்ப ரேர் சினாரியோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இதுவே எம்பிஏ படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த சப்ஸ்டான்சியேஷன் கேட்பாங்க. ஓகேவா? ஆனா உங்க பேப்பரே கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்டா தான் இருக்கு. சோ இதுதான் மாட்டேன். காரலேஷன் ஓட பேசிக் சம். உங்களுக்கு 11, 15 வரைக்கும் ஓகே தான் இல்லையா? இந்த சம் இப்ப போடுறீங்களா? ம் போடுங்க. ஆமா. ம். இன்ஸ்டெட் ஆமா. மீன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைட் பை நம்பர் ஆஃப் கவுண்ட் அப்படி போடணும். இது டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் கவுண்ட். இந்த 7க்கும் 5க்கும் கேக்குறீங்களா மார்ட்டின்? இல்ல, இல்ல. நீங்க இந்த 7ம் 5ம் எப்படி வந்ததுன்னு கேக்குறீங்களா? ஆமா. ஆமாமா. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மீன் ஃபார்முலா தான். இது எழுதிட்டு எக்ஸ் அண்ட் ஒய் எழுதிட்டு மீன் ஃபார்முலா போட்டுட்டு 7, 5 கண்டுபிடிச்சிருங்க. எக்ஸ் எக்ஸ் மட்டும் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்ன்னு போட்டுக்கோங்க. ஆமா.
இது போட்டுட்டதுக்கு அப்புறம் அப்புறம் x மைனஸ் ஆக்சுவல் மீன், y மைனஸ் ஆக்சுவல் மீன். இப்போ இந்த இந்த இது வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த இந்த காலம் வரும். ஆ ஆ XY இது கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் ஏன் ஹைட் பண்ணேன்னா மத்த காலம் தான் கன்ஃபியூஸ் ஆயிட மாட்டேன். அதனால தான் ஒரு ஒரு காலமா இது பண்றேன். கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப x இன்டு x கண்டுபிடிச்சீங்கன்னா இது வரும். y இன்டு y கரெக்ட். y ஸ்கொயர். சூப்பர். அப்புறம் x இன்டு y. அதாவது இது மாட்டேன். x -4 y -4. So -4 into -4 16. ஆமா. எல்லாத்துக்கும் டோட்டல் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? சூப்பர் மார்ட்டின். இப்ப பாருங்க மார்ட்டின். அப்ளையிங் த ஃபார்முலா. ஃபார்முலா என்னன்னா
கடைசியா xy கண்டுபிடிச்சிருக்கீங்களா மார்ட்டின்? அது நியூமரேட்டர்ல வந்துடணும். தட் இஸ் சிக்மா xy. இதான் ஃபார்முலா எழுதிக்கோங்க மார்ட்டின் நீங்க. R is equal to உங்க ஃபார்முலா நோட்லயே எழுதிக்கோங்க, இதுலயும் எழுதிக்கோங்க. R is equal to sigma xy divided by root of sigma x square into sigma y square. ஆமா. இப்ப xyன்றது 25, ரூட் x ஸ்கொயர்ன்றது 32, y ஸ்கொயர் இந்த சம்ல ரெண்டுமே சேமா இருக்கு. அப்புறம் இப்ப கால்குலேஷன் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. 32 into 32 பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அத ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க. இந்த சேம் நம்பர் தான் வரும் ஐடியலி. ஏன்னா ரெண்டுமே சேம் நம்பர்ல. சேம் நம்பர் தான் வரும். அப்புறம் 25 by 32 பண்ணீங்கன்னா 0.781 வரும். ம், ம். ஆமா. இப்ப இப்ப இங்க 32 into 32 இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் மாட்டேங்க. இது மட்டும் லிசன் பண்ணுங்களேன். 45 into 16 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 45 into 16. வேற ஒரு சினாரியோ இப்படிதான் வரும் உங்களுக்கு. இத வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணணும் நீங்க. இதுதான் ஃபார்மேட். இந்த இதுல 32வே வருதுனால we might feel it very easy, but generally those two numbers will vary. So அத மல்டிப்ளை பண்ணிட்டு அதுல ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு அப்புறம் 25 டிவைடட் பை 26.8328 அந்த மாதிரி பண்ணும். புரியுதா? ஆ ஆமா. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கொயர் ரூட் இருக்கிறத வந்து எப்பவுமே முடிச்சிடணும் நம்ம. இரஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் இட்ஸ் காரலேஷனா இருக்கட்டும், ஸ்கியூனஸா இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷனா இருக்கட்டும், ஆம், எல்லாத்துலயும் ஸ்கொயர் ரூட்டோட நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஆல்வேஸ் வி ஷுட் கிளியர் அவுட் தட் ஸ்கொயர் ரூட். அப்புறம் தான் வி ஹேவ் டு டூ த நார்மல் ஒர்க்கிங். போதும் போதும் மாட்டேன். இப்போ 0.781 0.78 போட்டாலே போதும். ஜென்ரலா டெசிமர்ல இருந்து ஒரு ரெக்ரெஷனுக்கு மட்டும் மைட் பி வேணா ஒரு டிஜிட் ஆட் பண்ணிக்கோங்களேன். 781 அந்த மாதிரி 3 டிஜிட்ஸ். ஆ ஆ 3 போதும் 3 போதும் 3 மோர் தென் எனஃப். 781 அப்புறம் கன்க்ளூஷன். ஆமா கன்க்ளூஷன் தனியா போட்டுக்கணும். ஏன்னா கன்க்ளூஷன் எல்லா சம்மே ஞாபகம் வச்சுக்கோங்க மார்ட்டின். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் ஆபரேஷன் ரிசர்ச்க்கும் 16 மார்க்ஸ் ப்ராப்ளத்துக்கு கன்க்ளூஷன் தனியா நீங்க எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க் வந்து கன்க்ளூஷனுக்குன்னு வச்சிருப்பாங்க எப்பவுமே. அந்த ப்ளூ பிரிண்டோட ஆன்சர்ஸ்னு ஒண்ணு போடுவாங்க இல்லையா? irrespective of whether it is University of Madras or autonomous, கீ இருக்கும். ஆன்சர் கீல அவங்க வந்து சிலதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த யூ ஹேவ் டு ரைட் த ஃபார்முலா, அது ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் இந்த அசியூம்டு மீன் ஆக்சுவல் மீன் அந்த பார்ட்ல கரெக்டா எடுத்துட்டு வரீங்களான்னு பார்ப்பாங்க. அப்புறம் கன்க்ளூஷனுக்கு தனியா மார்க் வச்சிருப்பாங்க. 3 மார்க்கு 4 மார்க்லாம் வச்சிருப்பாங்க. 3 மார்க்கு. ஆமா. நாங்க வந்து படிக்கும்போது 20 மார்க்ஸ் சம்ல எங்களுக்கு கன்க்ளூஷனுக்கு மட்டுமே 4 மார்க்ஸ். ம். ஆ கரெக்ட்டா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கன்க்ளூஷனே இல்லாம அப்படியே 0.781 விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ் சம்? எதுக்கு தான் அந்த சம் போடுறோம்ல? why at all I have to do this sum? What do I infer from this ன்றது இருக்கும்ல? எக்ஸாக்ட்லி கரெக்ட்.
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓஆர் எண்ட் ஆஃப் த டே டிசிஷன் மேக்கிங் தான் மேஜரா இருக்கும் மார்ட்டின். மீன் மீடியன் மோடோட டிஸ்கிரீட் சீரிஸும் கண்டினியூஸ் சீரிஸோட நம்ம கன்க்ளூஷன்லாம் வைக்கிறது இல்ல. ஆனா அந்த சாப்டர் விட்டுட்டு மத்ததெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எய்தர் ஃப்ரம் யுவர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், ஸ்கியூனஸ், குட்டோசிஸ், இந்த கார்லேஷன் ரெக்ரெஷன் எல்லாத்துக்குமே கன்க்ளூஷன் இருக்கும். அதனால தான் தியரி படிச்சுட்டு தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓஆர்லாம் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பா பார்க்கணும். ஆ தியரி இல்லாம டைரக்ட்டா சம்முக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஐடியா கரெக்ட்டா கிடைக்காது. பண்ண முடியும். பட் தென் என்ன ஆயிடும்னா, வி வில் லேண்ட் அப் இன் ஒரு மாரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல லேண்ட் ஆயிடுவோம். என்னடா இது ஒண்ணுமே புரியவே இல்ல குழப்புறதுன்ற மாரி. தியரி அந்த நெகட்டிவ் கார்லேஷன்னா என்ன? ஸோ இது 0 கீழ இருக்கும் 6. பாசிட்டிவ்னா என்ன? அந்த பாசிட்டிவ் கார்லேஷன்னா என்னன்றதெல்லாம் படிச்சா தான், சம்மு போடும்போது கன்க்ளூஷன் கரெக்ட்டா குடுக்க முடியும். ஆ, ஆ கரெக்ட். கரெக்ட். அப்படியே எழுதலாம். அப்படியே எழுதலாம் மார்ட்டின். கன்க்ளூஷன் உங்க ஓன் வேர்ட்ஸ் தான் மார்ட்டின். நான் என்னோட ஓன் வேர்ட்ஸ்ல எழுதியிருக்கேன். நீங்க உங்க ஓன் வேர்ட்ஸ்ல எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? குட். அவ்வளவுதான் மார்ட்டின். இப்ப இந்த சம் வச்சு தான் போட்டிருக்காங்க. மார்ட்டின் இந்த சம்ம வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் கார்லேஷன்லயே கார்லேஷனுக்கும் ரெக்ரெஷனுக்குமான கனெக்டிவிட்டி எல்லாம் பேசுறாங்க மாட்டன். ஓகேவா? அதுக்கெல்லாம் சில ஃபார்முலா இருக்கு. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு அதெல்லாம் எடுக்கிறேன். அப்புறம் இந்த சம் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல போட்டு காமிக்கிறேன். இது எப்படி? ஆமா. போட 16 மார்க்ஸ். நம்ம இப்போ நீங்க ஒரு ஒரு சம்மா பார்க்கும்போது லைக் உங்களுக்கு நல்ல grip கிடைக்கும். ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல்லா நீங்க பாருங்களேன். இந்த சம்முக்கு நம்மளுக்கு இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இதுக்கு இப்ப ஆன்சர் இப்படி வரும்ன்றலாம் ஞாபகம் வச்சுக்கிறது தான் இங்க இங்க உங்களுக்கோட ட்ரிக்கே. இப்போ மீனுன்னு தனியா பாத்தீங்கன்னா புரிஞ்சிரும் உங்களுக்கு. மீடியன் தனியா பாத்தீங்கன்னா புரிஞ்சிரும். கோஎஃபிஷியன்ட் வேரியன்ஸ் சரியா பாத்தீங்கன்னா புரிஞ்சிரும். ஆனா மொத்தமா ஹோலிஸ்டிக்கா பார்க்கும்போது ஆ எல்லாமே ஒரே மாரியே இருக்கும். எல்லாத்துக்குமே எக்ஸ் அண்ட் ஒய் தான் எண்ட் ஆஃப் த டே. ஆ எல்லாத்துக்கும் ரூட்ன்னு வருது. சிலதுக்கு ரூட் இல்லாம வருது. சிலதுக்கு ஃப்ரீக்வென்சியோட வருது. சிலதுக்கு டீவியேஷன் பண்றோம். இப்ப இதுக்கு கூட டீவியேஷன் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஃப்ரம் ஆக்சுவல் மீன். அங்க தான் நம்மள டெஸ்டிங்கே நடக்கும் மாட்டேன். மத்தபடி இண்டிவிஜுவலா பார்த்தோம்னா ஈஸி தான். ஆ ஹோலிஸ்டிக்கா பார்க்கும்போது நம்ம அந்த லெவல் ஆஃப் க்கும் வந்து நீங்க அந்த தரவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆயிடும். அதுதான் நம்ம கடைசியா அந்த ரிவிஷன் பண்ணும்போது அது நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா பண்ணி குடுப்பேன். இந்த மாரி வந்ததுன்னா, கன்சிஸ்டன்சின்னு வந்ததுன்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும். 2 பாராமீட்டர்ஸ் குடுத்துட்டு, பாசிட்டிவா, நெகட்டிவா, நோனா, அப்ப நீங்க இந்த இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். அப்படின்ற மாரி கடைசியா ரிவிஷன் நம்ம பண்ணும்போது, ஃபுல்லா கவர் பண்ணுவேன். அதுக்கு நீங்க இண்டிவிஜுவல் சம்ஸோட ப்ரொசீஜர் ஓரளவுக்கு 85% போட்டு பார்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம கடைசியா அத கன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா மாட்டேன் அது கன்க்ளூட் பண்ணா தான் உங்களுக்கு ஃபுல் கிரிப் வரும். ஓகேவா? இதெல்லாம் இப்ப ஐலேண்டா படிக்கிறோம். கடைசியா எல்லா ஐலேண்டையும் சேர்த்து ஓ நம்ம இதுவா மாத்தணும். ஒரு செக்யூலர் கண்ட்ரியா மாத்தணும் அத. ஓஆருக்கும் அதே மாரி தான். ஓஆராவது டூ சம் எக்ஸ்டென்ட் பரவால்ல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, பின்னாடி வரும்போது எல்லாம் எக்ஸ், ஒய் ரெக்ரெஷன்லாம் கார்லேஷன் மாரியே இருக்கும். கார்லேஷன், ரெக்ரெஷன் மாரி இருக்கும். என்னோட ஸ்டூடண்ட் ஒரு பொண்ணு 12ல ஆ எக்கனாமிக்ஸ் வந்து வந்திருந்தோம். கார்லேஷனுக்கு ரெக்ரெஷன் அப்ளை பண்ணிட்டா. ரெக்ரெஷன் கார்லேஷன் அப்ளை பண்ணிட்டா. ஆ சோ அது ஒரு சேலஞ்ச் இருக்கு. அதுக்கப்புறம் அவளுக்கு க்ளூ குடுத்து அப்புறம் மெயின் எக்ஸாம்ல கரெக்ட்டா பண்ணிட்டா. சோ அந்த மாரி சேலஞ்சஸ். அது நார்மல் சேலஞ்சஸ் தான். வி கேன் சார்ட் இட் அவுட். மத்த நோ ப்ராப்ளம்.
பட் உங்களுக்கு எப்பலாம் டைம் கிடைக்கும் போதும் ஸ்டார்ட் பிராக்டிஸிங்க. ஓகேவா? நான் வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ்ன்றதுனால நான் இங்க இது இன்னைக்கு சப்மிட் பண்ணுங்க, அன்னைக்கு சப்மிட் பண்ணுங்கன்றதெல்லாம் நான் சொன்னானா ரியலிஸ்டிக்கா இருக்காது. பட் தென் நீங்க அவுட் ஆஃப் யுவர் டைம் மேனேஜ்மென்ட் டூ இட். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் கிரிப் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் கூட ஆ என்ன சொல்றது? ஸ்கோரிங் வந்து ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு அது போட்டு ஓகே நம்ம இது படிச்சோம்ல, இது போட்டு பார்த்தோன்றன்ற ஈஸியா இருக்கும். அதுக்காக சொல்றேன். ஓகேவா? ஓகே. நவம்பர்லல்ல எக்ஸாம் மார்ட்டின் கரெக்ட்டா? சரி மார்ட்டின். ஓகே. சூப்பர். தேங்க் யூ மார்ட்டின். மண்டே மார்னிங் பார்க்கலாம். மார்ட்டின் உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் ரெடி பண்ணிட்டேன் மார்ட்டின். ஓகேவா? நான் சாட்டர்டே நைட் அனுப்பிச்சுடுறேன். நீங்க சண்டே இது பண்ணுங்க. ரித்து வந்து உங்களுக்கு இனிமே கரெக்ட் பண்ணி குடுப்பாங்க. ஓகே. நான் இனிஷியல் நாள் நான் கரெக்ட் பண்ணேன். இனிமே ரித்து வந்து அசஸ் பண்ணுவாங்க. ஓகே. தேங்க்ஸ் மார்ட்டின். பை பை.